நீங்க சமைச்ச உணவு உங்க பேன்ல ஒட்டி அதை எடுக்கிறதுக்கே உங்க வாழ்நாள்ல பாதி வீணா போகுதா? நான்ஸ்டிக் பேனுங்கிற பேர்ல நீங்க சமைக்கிற உணவு அதுல ஒட்டிக்குதா? சில நான்ஸ்டிக் பேன்ல அதிகமா ஊடுருவுற நெருப்பால அதுல ஒருவித கெமிக்கல்ஸ் உருவாகி அது உங்க உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குதுன்னு விஞ்ஞானபூர்வமா சொல்லப்படுது. இந்த 50 வருஷத்துல உங்களுடைய சமையல் அறையில புரட்சி செய்ய வந்திருக்கு இந்த செராமிக் கோர். இதுல நீங்க எந்த விதமான உணவையும் சமைக்கலாம். எப்பேற்பட்ட உணவா இருந்தாலும் இதுல ஒட்டாது. இது பார்க்கிறதுக்கு எப்பவும் புதுசு மாதிரி இருக்கும். இதோட அடிபாகம் அலுமினியத்தால செய்யப்பட்டிருக்கு. அது கூட ஹீட் ரிட்டென்ஷன் செராமிக் சேர்க்கப்பட்டிருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு சாலிட் சர்ஃபேஸ் கிடைக்குது. இதனால இது ரொம்ப வலிமையா இருக்கு. இது ஏறக்குறைய 400 டிகிரி செல்சியஸ் தாங்குது அல்லது 750 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாங்குது. இது சாதாரண பேனை விட பல மடங்கு சூட்டை தாங்கிக்குது. அடுப்பை விட்டு இறக்குனாலும் சூடு குறையாம இருக்கிறதுனால அது இன்னும் காய்கறிகளை வேக வச்சுக்கிட்டே இருக்கும். செராமிக் கோர்ல இருக்கிற அடிப்பகுதியானது சூட்டை உள்வாங்கி அது பேன் முழுக்க சமமான சூட்டை பரவ வைக்குது. இதுக்கு பேர் தான் எனர்ஜி காஸ். இதனால என்ன ஆகுதுன்னா இதுல சமைக்கப்படுற உணவு சீராவும் அதே நேரத்துல துரிதமாவும் சமைக்கப்படுது. தாமரை இலையில தண்ணி ஒட்டாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த ஃபார்முலா தான் இதுல பயன்படுத்தப்படுது. எந்த விதமான உணவா இருந்தாலும் இந்த பேன்ல ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு தேவையான உணவை ஆரோக்கியமாவும் சுவையாவும் சமைக்க இந்த பேன் உதவுது. அதே நேரத்துல இதை கிளீன் பண்றதும் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த செராமிக் கோரை உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக என் கூட யார் வந்திருக்காங்க தெரியுமா? the famous லாரா பேக்கர். ஹாய் லாரா. ஹாய் மார்க். வாவ், என்ன விதவிதமான ஐட்டம்ஸ்ல வச்சிருக்கீங்க. எல்லாம் இது மூலமா சமைச்சதுதான். செராமிக் கோர் சமையல் அறையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இது கீழே இருக்கிற அலுமினியம் பேஸ் ஆனது ஹீட்டை உள்வாங்கி பேன்ல இருக்கிற எல்லா பகுதிக்கும் சமமான முறையில ஹீட்டை பரவ செய்து இதன் மூலமா சமைக்கிற உணவு ரொம்ப சுவையாவும் அதே நேரத்துல துரிதமாவும் சமைக்கப்படுது. வாவ். ஓகே லாரா, நீங்க ரெடியா? இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன போட்டி. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த நான்ஸ்டிக் பேனுங்கிற இதுல முட்டைய ஊத்துங்க. நான் என்ன பண்றேன்னா இந்த செராமிக் கோர்ல முட்டைய ஊத்துறேன். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சமைப்போம். எந்த பேன்ல ஒட்டுது எந்த பேன்ல ஒட்டல, எதுல ஸ்கிராச்சஸ் விழுது எதுல ஸ்கிராச்சஸ் விழல அப்படிங்கறத நேயர்களுக்கு நாம நிரூபிக்கலாம். இன்னொரு விஷயம், இதுல நான் எந்த விதமான ஆயிலையும் சேர்க்கல. இங்க பாருங்களே, என்னோட ஆர்டினரி பேன்ல எல்லாமே அப்படியே ஒட்டிக்குது. ஆமா, ஆர்டினரி பேன்ல கண்டிப்பா ஒட்ட தான் செய்யும். ஏன்னா நீங்க இது கூட ஆயில் வேற எதையும் ஆட் பண்ணல. அப்படியே ஆட் பண்ணாலும் இந்த நான்ஸ்டிக் பேன்ல கண்டிப்பா ஒட்டிக்கும். ஆனா இந்த செராமிக் கோர்ல அந்த மாதிரி கிடையாது. நீங்களே நல்லா பாருங்க, இந்த செராமிக் கோர்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழாது. ஆமா, இந்த பேன்ல ஏதோ Black கலர்ல இருக்கே, என்னது அது? அத மிளகு நினைச்சிடாதீங்க. அது உங்க நான்ஸ்டிக் பேன்ல இருந்து பிச்சிட்டு வர துகள்கள். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா இவங்கள மாதிரியே விஷயம் தெரியாம சமைக்கிறவங்க இந்த துகள்களையும் உணவோட சேர்த்து சாப்பிட்டு அவங்க உடம்பு ஆரோக்கியத்தை முற்றிலும் கெடுத்துக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி இருந்தா யாருக்கும் நல்லதில்லதான். ஆனா அந்த செராமிக் பேன்ல அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அதுதான் இந்த செராமிக் கோரோடைய அற்புதம். பாருங்களேன், இதுல எந்த விதத்திலயும் ஸ்கிராட்சே ஏற்படாது. அதோட ஹீட் சீரா பரவறதுனால உணவும் நல்லா சமைக்கப்படுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா சமைச்ச இந்த உணவை இதுக்கு சைடு டிஷ்ஷா இதுல வைக்கிறேன். இப்போ மார்னிங் டிஃபன் ரெடி. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேனை கிளீன் பண்ணணும். இதுக்காக நம்ம வாஷிங் பவுடர்லாம் போட வேண்டாம். துணி எடுத்து லேசா தொடச்சா போதும், உங்க பேன் கிளீன் ஆயிடும். பாருங்களேன், புதுசு போல தெரியல? வாவ், உங்க பேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களை ஹாஸ்பிடல்ல தான் வந்து பாப்பேன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த செராமிக் பேன் அமேசிங்கா இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த செராமிக் கோரோட பேஸ் அவ்வளவு அற்புதமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இது எப்பேற்பட்ட ஹீட்டையும் தனக்குள்ள வாங்கிக்கும். அது எலக்ட்ரிக் ஸ்டவ் ஆகட்டும், கேஸ் ஆகட்டும், இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய போறேன். இப்போ இந்த அற்புதமான கிரீமை இந்த பேன்ல கொட்ட போறேன். இப்ப பாருங்க, இத நான் என்ன பண்றேன். நிச்சயமா அதுல ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, கண்டிப்பா ஒட்டாது. அதுவும் இல்லாம இது ஒட்ட கூடாதுங்கிறதுக்காக நான் எந்த விதமான ஆயிலையும் பயன்படுத்தல. முக்கியமா டாக்டர்ஸ்ல என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா நம்மளுடைய உணவுல அதிகமான ஆயிலை சேர்த்துக்க கூடாதுன்னு. அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலை ஏற்படுத்தும். அதனால இந்த பேனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதத்திலும் ஆயிலை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆயில் வாங்குறதுக்கான உங்களுக்கு செலவும் மிச்சம், அதே நேரத்துல உங்க உடலும் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும். இப்போ இந்த பேன்ல ஊத்துன கிரீம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. Oh my god, என்னால நம்பவே முடியல. இந்த பேன்ல கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. அதுவும் இல்லாம எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பாருங்க. நிஜமாவே ரொம்ப க்ளீனா இருக்கு. இதோட சீக்ரெட்டே இதுல இருக்கிற சாலிட் செராமிக் கோரோட சர்ஃபேஸ் தான். இது ஒரு அல்டிமேட் நான்ஸ்டிக் சர்ஃபேஸ். மறுபடியும் சொல்றேன், தாமரை இலையில தண்ணி ஒட்டாதுங்கிற ஃபார்முலாவை தான் நாங்க இந்த செராமிக் கோருக்கு பயன்படுத்தி இருக்கோம். இப்ப பாருங்களேன், இந்த தாமரை இலையில நாங்க தண்ணியை ஊத்துறோம். அது மேல ஒட்டாம எந்த அளவுக்கு வழுக்கிக்கிட்டு வருதுன்னு பாருங்க. வாவ், அத பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இது எப்படி இருக்குன்னா என் கிச்சன்ல இருக்க டைல்ஸ்ல இத்தனை வருஷம் ஆகியும் எந்த விதமான கரையும் படியாம இருக்கு இல்லையா, அதே மாதிரி. இந்த நான்ஸ்டிக் பேனோட மற்றும் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இதோட கலரும் மங்காது. இது வெள்ளையாவே இருக்கும். அதே நேரத்துல இதை கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்க வாஷிங் பவுடர் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு வெள்ளை துணியால சாதாரணமா தொடச்சா போதும், பளிச்சுன்னு உங்களுக்கு புதுசு மாதிரி தெரியும். இன்கிரெடிபிள். இப்போ நம்ம அடுத்து இந்த பேன்ல என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா ஆயிலை ஊத்தி இதுல பிரான்ஸை ஃப்ரை பண்ண போறோம். ஒரு சாதாரண பேன் ஆனது 230 டிகிரி செல்சியஸ், அதாவது 450 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் தாங்கும். ஆனா இந்த பேன் அந்த மாதிரி கிடையாது.
ஏன்னா இதோட அடிபாகமானது ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்டதுனால இது மூலமா உள்வாங்குற ஹீட் ஆனது பேனோட எல்லா பகுதிகளிலும் பரவுது. சில பேன்கள்ல ரொம்ப ஹீட் பண்ணாதீங்கன்னு ஸ்டிக்கரே ஒட்டிருப்பாங்க. பேன் எவ்வளவு ஹீட் ஆகும்னு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? செராமிக் கோரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹீட்டை பத்தி கவலையே பட வேண்டாம். எந்த அளவுக்கு ஹீட்டா இருந்தாலும் அது தனக்குள்ள வாங்கிக்கிட்டு வேண்டிய உணவை சீக்கிரமா சமைச்சு கொடுக்கும். இந்த செராமிக் கோருடைய ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இதுல நோ கோடிங். இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன்னா, இந்த சமைச்ச பிரான்ஸ்ல எனக்கு பிடிச்ச இந்த சாஸம் மேல ஊத்த போறேன். அது மட்டும் இல்லாம இந்த உணவு கொஞ்சம் காரமா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெப்பரையும் மிளகா பொடியும் தூவுறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, எல்லாம் சமமா கலக்கிறதுக்காக இந்த அளவுக்கு கொஞ்சமா பேனை ஷேக் பண்றேன். இப்போ எல்லாம் சமமா கலந்துருச்சு. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. இந்த செராமிக் கோர் எப்பேற்பட்ட ஹீட்டையும் தாங்கக்கூடியது. அதனால என்ன ஆகுதுன்னா, உணவு சீக்கிரமாவே சமைக்கப்படுது. அதோட இந்த ஹேண்டில் ஆனது எல்லா ஹீட்டையும் தாங்கிறதுனால நீங்க இதை சாதாரணமா பிடிச்சு சாய்க்கலாம். அடுத்து வேற என்ன, இப்போ இந்த பேனை கிளீன் பண்ணணும். சாதாரணமா ஒரு துணி எடுத்து இப்படி தொடச்சா போதும், பேன் பளிச்சுன்னு புதுசாயிடும். எப்படி பாத்தீங்களா? இது சாப்பிட ரொம்ப கிறிஸ்பியாவும் சுவையானதாவும் ஆரோக்கியமானதாவும் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நாம மட்டன் சாப்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை எடுத்து நான் இந்த பேன்ல வைக்கிறேன். இப்போ ஒரு சத்தம் கேக்குது இல்லையா? இது நல்லா வேகுதுன்னு காட்டுறதுக்கான சத்தம். இந்த பேன்ல சூடு சீரா பரவறதுனால இந்த மட்டன் ரொம்ப சீக்கிரத்திலே வேக ஆரம்பிக்குது. இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன்னா, இதே பேன்ல இப்போ ஒரு ஃபிஷ்ஷோட பீஸை வைக்கிறேன். இதுவும் ஃப்ரை ஆகும் பாருங்க. என்னால நம்பவே முடியல. அடுத்து பாத்துக்கிட்டே இருங்க. நான் ஸ்காலப்ஸோட சில பீசஸை வைக்கிறேன். 1 2 இது மூணும் ஒரே பேன்ல. மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாத்தையும் நீங்க ஒரே பேன்ல போட்டு ஒண்ணா சமைக்கிறீங்களே, இதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அவங்களுக்கான டேஸ்ட் மாறும் இல்லையா? நீங்க சொல்றது நார்மல் பேனா இருந்தா 100% கரெக்டா இருக்கும். ஆனா இந்த செராமிக் கோர்ல டேஸ்ட் மாறவே மாறாது. ஓகே, அத நான் எப்படின்னு உங்களுக்கு இப்ப ப்ரூவ் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம இந்த ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் பெரட்டி போட்டு வேக வைக்கலாம். முதல்ல இந்த ஃபிஷ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஆயில் இல்லாம நம்ம மத்த பேன்ல இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யும்போது அப்படியே ஒட்டிக்கும். ஆனா இங்க பாருங்களேன், ஃபிஷ்ஷோட ஸ்கின் அங்கேயே தான் இருக்கு, பேன்ல ஒட்டல. பாத்தீங்களா? இந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருந்தா நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். இப்போ இந்த மட்டனை நாம இப்படி திருப்பி போடலாம். வாவ், எந்த அளவுக்கு ப்ரௌனிஷா வெந்திருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்காலப்ஸையும் இப்படி திருப்பி போடலாம். பாருங்க, அந்த ப்ரௌனிஷா பாருங்களேன், அட்டகாசமா வெந்திருக்கு இல்லையா? நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததா இந்த போர்க் சாப்புக்கு வருவோம். இதை நான் இப்படி திருப்பி போடுறேன். வாவ், என்ன அழகா செக்கச்செவேல்னு வெந்திருக்கு பாத்தீங்களா? இது எதனாலதான் செராமிக் கோருடைய சாலிட் செராமிக் சர்ஃபேஸால தான் வெந்திருக்கு. இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதை ஒரு ஈஸி கிளாஸ் லிட்டால மூட போறேன். இப்ப அடுத்து சொல்ல போறது தான் முக்கியமான விஷயம். இதுதான் ஸ்டீவ் வெண்ட். இது பாத்தீங்களா? இது தேவையான மாய்ஸ்சரை உள்ளடங்க செய்யுது. இதனால என்ன ஆகுதுன்னா, தேவைக்கேற்ப மாய்ஸ்சர் ஏற்படும் போது அது இன்னும் நல்லா வேகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ இந்த லிட்ட போட்டு போர்க் சாப்பை மூடினதுக்கு அப்புறம் இதோட நேச்சுரல் ஃபிளேவர் வெளியே போகாம பாதுகாக்கப்படுது. இந்த செராமிக் கோருடைய சிறப்பம்சமே இதுதான். இதுல சமைக்கப்படுற உணவானது இயற்கை குணம் மாறாம உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நாம இந்த பேனை நெருப்பு படாம எடுத்து கீழே இப்படி வைக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அந்த சூடு இன்னும் இந்த பேன்குள்ள இருக்கு. இதனால உங்களுடைய சமையல் உணவு இன்னும் வேகிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி பண்றதுனால உங்களுடைய கேஸ் செலவு மிச்சமாகுது, அதே நேரத்துல உங்களுடைய பண செலவு மிச்சமாகுது. என்ன சொல்றீங்களா? உண்மையா சொல்றேன், இது அற்புதமா இருக்கு. இப்போ நம்ம ஒரே நேரத்துல மட்டன், ஃபிஷ், ஸ்காலப் எல்லாத்தையும் ஒரே பேன்ல போட்டு ஃப்ரை பண்றோம். இதுல ஃபேட் கிடையாது, ஆயில் யூஸ் பண்ணல. அதே நேரத்துல இதோட இயற்கை டேஸ்ட் மாறாம உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்றோம்னா, இந்த ஃபிஷ் எடுத்து இங்க வைக்கலாம். இந்த சைட் டிஷ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். இதை சாப்பிடும்போது நமக்கு சாப்பாடே தேவையில்லை. இந்த சைட் டிஷ்ஷே ஒரு சாப்பாடு மாதிரி சாப்பிடலாம். இந்த ஸ்காலப், இந்த ஃபிஷ், இந்த மட்டன் சாப், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடும்போது இதோட டேஸ்டே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்போ இந்த மட்டன் சாப்பை கட் பண்றேன். எவ்வளவு ஈஸியா வருது பாத்தீங்களா? வாவ், இதே வேற நான்ஸ்டிக் பேன்ல பண்ணிருந்தீங்கன்னா இந்த மட்டன் இவ்வளவு ஈஸியா இருக்காது, சாஃப்டா இருக்காது. ஆனா இது வாயில வச்சாலே அப்படியே உள்ளுக்குள்ள போற மாதிரி சாஃப்டா இருக்கும். இப்போ நீங்க ஃபிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிட்டீங்க, ஸ்காலப்பை டேஸ்ட் பண்ணிட்டீங்க, மட்டனை டேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதோட இயற்கை குணம் எதுவும் மாறல இல்லையா? இதோட ஒரிஜினல் டேஸ்ட் மாறாம அப்படியே சூப்பரா இருக்கு. சோ இதுல மறுபடியும் சமைக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை துணியால தொடச்சா போதுமா? இப்போ சாதாரணமா ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட கைப்பிடியை பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெருசா இருக்கும். அதே நேரத்துல அது மெட்டலாலான கைப்பிடி மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, ஹீட் பரவும் போது அந்த கைப்பிடியில ஹீட் பரவி உங்க கைகளை புண்ணாக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த செராமிக் கோரோட கைப்பிடி பாத்தீங்கன்னா ஹீட் பரவாது, ஒன்லி பேன்ல மட்டும்தான் ஹீட் சீரா பரவும். இந்த கைப்பிடி இதுக்காகவே விசேஷமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து இங்க வாங்க. இந்த போர்க் சாப் எந்த அளவுல வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இதோட ஸ்மெல்லே இப்ப நம்ம சாப்பிடுற அளவுக்கு தூண்டுது. அடுப்பை விட்டு நாம வெளியே எடுத்து வச்சு ரொம்ப நேரம் ஆன பிறகும் இந்த பேன்ல இருக்கிற ஹீட் ஆனது இந்த போர்க் சாப்பை இன்னும் நல்லா வேக வச்சு அதோட சுவையை இன்னும் மெருகூட்டி நம்மள சாப்பிடுறதுக்கு தூண்ட வைக்குது. இப்போ இதோட சுவையை இன்னும் அதிகப்படுத்த நான் இதுக்கு மேல இந்த கிரெயின்ஸை போடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இந்த சுகர் ஃப்ரீ சாஸை இது மேல ஊத்துறேன். நீங்களே பாருங்க, இந்த சுகர் ஃப்ரீ சாஸை இதுல ஊத்தும் போது இந்த ஹீட் எந்த அளவுக்கு இன்னும் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரிய வரும். வாவ்,
வாவ், எந்த அளவுக்கு வேகுதுன்னு பாத்தீங்களா? இப்போ இதோட சுவை இன்னும் பல மடங்கு அதிகரிக்குது. இப்போ நம்மளுடைய உணவுக்கு 4-5 சைட் டிஷ் தேவையே இல்ல. இந்த ஒரே சைட் டிஷ் உங்க உணவுக்கு போதுமானதா இருக்கும். இப்போ இந்த போர்க் சாப்பை நாம எடுத்து இங்க வைக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம்னா, இந்த சாஸ் இருக்கு இல்லையா, அதை இது மேல ஊத்துறோம். இப்போ நாம சாப்பிடுறதுக்கு சுவையான போர்க் சாப்பும் அதோட சைட் டிஷும் ரெடியா இருக்கு. உண்மைதான். பாத்தீங்களா, இந்த செராமிக் பேன்ல சமைக்கிறது மூலமா உங்களுக்கு கொழுப்பு சத்து ஏறாது, சுவையும் ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒயிட் துணியை வச்சு இப்படி தொடங்க, உங்க பேன் ஒயிட்டா இருக்கிறத பாருங்க. பேன் என்றாலே அது செராமிக் கோர் பேன் தான். ரெகுலர் நான்ஸ்டிக் பேன் ஆனது உங்களுக்கு பெயின் தான் கொடுக்கும். உங்க பேன் ஸ்கிராச் ஆகிறது உண்டு. அதே நேரத்துல ஒரு பக்கம் சரியா வேகும், இன்னொரு பக்கம் சரியா வேகாது. இதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இன்னொரு பக்கம் நீங்க ஸ்கிராச் பண்ணி அதோட அசடுகள்லாம் உங்க உணவோட சேர்ந்து கலந்துரும். நீங்க சாதாரணமா நான்ஸ்டிக் பேன்ல ஆயில் நிறைய பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதனால உங்க உடலுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்காது. ஆனா இந்த செராமிக் கோர்ல இது எதுவுமே கிடையாது. இது உங்க உணவுக்கு ரொம்ப சுத்தத்தை கொடுக்கும். அதே நேரத்துல உங்க உடல் ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்கும். இது இருந்தா நீங்க எந்த விதமான உணவையும் நொடி பொழுதுல தயாரிக்கலாம். இது சமையல் அறையில ஒரு புரட்சி ஏற்படுத்த வந்திருக்கு. தாமரை இலையில தண்ணி ஓட்டாதுங்கிற ஃபார்முலாவை கொண்டு இதை தயாரிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வேணாலும் ஹீட்டை தாங்கக்கூடியது. அதே நேரத்துல உங்க கைகளையும் காயப்படுத்தாது. எதுவா இருந்தாலும் இதுல ஒட்டாது, அப்படியே வழுக்கிக்கிட்டு ஓடி வந்துரும். சீஸா இருந்தாலும் சரி, எக்ஸா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, மட்டனா இருந்தாலும் சரி, சிக்கனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த பேன்ல அது ஒட்டாது. இத வைப் பண்ணீங்கன்னா போதும் க்ளீன் ஆயிடும். இதோட அடிபாகத்துல இருக்கிற அலுமினியம் கோர் ஆனது ஹீட்டை உள் வாங்கி அதை சம அளவுல பேன்ல பரவ வைக்குது. இதுல இருக்கிற செராமிக் கோருடைய சர்ஃபேஸ் ரொம்ப அற்புதமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஸ்டவ்வை விட்டு நீங்க உணவை இறக்குனதுக்கு அப்புறமும் பேன்ல இருக்கிற சூடு மூலமா அந்த உணவு இன்னும் கொதிக்க வைக்கப்படுது. இந்த செராமிக் கோர் ஆனது 400 டிகிரி செல்சியஸ், அதாவது 750 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கொண்டது. அதனால இந்த செராமிக் கோரை பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு குக்கிங் டைமும் கம்மியாகுது, கேஸோட செலவும் மிச்சமாகுது. இதை நீங்க கேஸ், இண்டக்ஷன், எலக்ட்ரிக் ஸ்டவ் இந்த மாதிரி எல்லா விதமான குக்கிங் சர்ஃபேஸ்லயும் பயன்படுத்தலாம். இந்த செராமிக் கோர் பேனுக்கும் மத்த நான்ஸ்டிக் பேனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது சாதாரண பேன்ல நீங்க சமைக்கும் போது ஆயில் ஊத்துனீங்கன்னா அசடுகள் அந்த பேன்ல இருந்து வெளியே வந்து அது உங்க உணவோட வயிற்றுக்குள்ள போய் உங்க ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஆனா இந்த செராமிக் கோர்ல அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதுல அசடுகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லேசா தொடச்சா போதும் க்ளீன் ஆயிடும். இந்த செராமிக் கோருடைய ஹேண்டில பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எந்த விதமான ஹீட்டையும் தாங்கக்கூடியது. அழகா உங்க பேனுக்கு மட்டுமே ஹீட்டை கொடுக்கக்கூடிய ஒண்ணு. இதனால உங்க கைகள் காயப்படாது. இந்த செராமிக் கோர் வலிமையானது. சாதாரண நான்ஸ்டிக் பேனா இருந்தா சின்னதா 2 தட்டு தட்டினாலே உடைஞ்சிரும். நீங்க இந்த செராமிக் கோர் பேன்ல எல்லா விதமான உணவு வகைகளையும் பண்ணலாம். ஸ்கிராச்சஸ் ஆகாது. இதை துடைக்கிறது ரொம்ப ஈஸி. வாஷிங் செலவும் உங்களுக்கு மிச்சமாகும். கிச்சன்ல ரொம்ப நேரம் சமைக்கிறத விட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல செய்யக்கூடிய உணவை துரிதமா செஞ்சு இந்த செராமிக் கோர் மூலமா பயனடைங்க. விலை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சாதாரண நான்ஸ்டிக் பேனை வாங்கி அது 2 மாசத்துக்கு ஒரு தடவை உடைஞ்சு ரிப்பேர் ஆகி அதுக்கு செலவு பண்றதை விட இந்த செராமிக் கோர் பேனை வாங்கி நீங்க வருஷம் பூரா சந்தோஷமா இருங்க. உங்க கிச்சனையும் அழகுபடுத்துங்க. இந்த நான்ஸ்டிக் பேனோட ஸ்டீம் வெளியே போறதுக்கு வழி வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் லெட் உங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க 28 சென்டிமீட்டர் கொண்ட லெட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் கொண்ட பேன் முற்றிலும் இலவசமா கிடைக்கும். எங்க மேல நம்பிக்கை வச்சு நாங்க உங்களுக்கு உத்தரவாதம் தரோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு போன் பண்ணுங்க. செராமிக் பேன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. அத நீங்களே நேரடியா பாத்தீங்க இல்லையா? இப்போ இந்த செராமிக் பேனை ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ல எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்க போறோம். இந்த செராமிக் கோர் பேனை பயன்படுத்துறது ரொம்ப சுலபம். நீங்க சாதாரண பேன்ல சாஸ சுட வைக்கும் போது அது கண்டிப்பா அடிபிடிக்கும். ஆனா இந்த செராமிக் கோர் பேன்ல நீங்க எவ்வளவுதான் சாஸ சுட வச்சாலும் அது நிச்சயமா அடிபிடிக்காது. அதுதான் இதோட கிரேட் ஸ்பெஷாலிட்டி. இது பாக்குறதுக்கு எப்பவுமே புத்தம் புதுசா தெரியும். இது மத்த நான்ஸ்டிக் பேனை விட 100% அற்புதமானது. பாத்தீங்களா, நான் வேலையை முடிச்சேன், டவல போட்டு தொடச்ச க்ளீன் ஆயிடுச்சு. இந்த செராமிக் பேனை நீங்க எவ்வளவு நேரம் நெருப்புல காட்டாலும் அது தனக்கு தேவையான சூட்டை உள் வாங்கிக்கிட்டு பேனோட மத்த பாகங்களுக்கு சூட சீரா பரவ வைக்குது. இந்த பேன்ல சமையல் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல சமையல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஆயில் தேவையில்லை. இதுல இருக்கிற உணவு இதுல ஒட்டிக்காது. ரொம்ப ஈஸியா திருப்பி போடலாம். எவ்வளவு சீக்கிரத்துல எத்தனை ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பேன் கேக் ஃபிளேவர் ரெடி ஆயிடுச்சு. இது உங்க உணவை சீக்கிரமா செய்யறதோட மட்டும் இல்லாம உங்க உடம்ப ஆரோக்கியமாவும் வச்சுக்கும். கேரமல் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் எந்த பேனா இருந்தாலும் கண்டிப்பா ஒட்டும். ஆனா இந்த பேன்ல அதை ஒட்டாம சமைக்கிறது எனக்கு கை வந்த கலை. பாத்தீங்களா, இது ஒட்டாம எவ்வளவு அழகா லிக்விடா இருக்கு. மேல ஊத்துறதுக்கு எவ்வளவு சுலபமா இருக்கு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை கஷ்டப்பட்டு நீங்க வாஷ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஒரு துணி எடுத்து தொடச்சாலே போதும், இது கிளீன் ஆயிடும். இந்த செராமிக் கோர் பேன் எந்த சூட்டையும் தாங்கக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால இதை கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ், எந்த மாதிரியான ஸ்டவ்வா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம். இதோட கைப்பிடி கூட நல்ல சூடு தாங்குற வகையில டிசைன் பண்ணிருக்கிறதுனால இதுக்கு நீங்க கிடிக்கியோ இல்ல துணியோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. எப்பேற்பட்ட சைட் டிஷ் பண்ணாலும் சரி நீங்க வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சாதாரணமா தொடச்சா போதும்.
இதுல சமைச்ச உணவை எடுத்து நீங்க சாப்பிட்டு பாருங்க. இதோட சுவை நிச்சயமா வார்த்தையால சொல்லவே முடியாது. இதுல வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்ல, சிக்கனும் அதோட டேஸ்ட் மாறாம அப்படியே கிடைக்கும். டேபிள் சைட் குக்கிங்க்கு இந்த செராமிக் பேன் அற்புதமான ஒண்ணு. செரி ஜூப்ளி தான் என்னோட ஃபேவரட்டான ஐட்டம். இதுல ஆல்கஹாலை ஊத்தும் போது இதனால நெருப்பு மேல எழுந்தாலும் இந்த செராமிக் கோர் பாதிப்படைகிறது இல்ல, அப்படியே இருக்கும். முதல்ல என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் இந்த செராமிக் கோர் பேனை வச்சு நான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன். இதுல சமைக்கிற உணவு சுத்தமாவும் அதே சமயத்துல உடலுக்கு ஆரோக்கியமானதாவும் இருக்கும். இதோ நான் ரெடி பண்ண செரியை இந்த ஐஸ்கிரீம் மேல ஊத்துற, இதை எல்லாரும் எவ்வளவு ரசிச்சு சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி டிஷஸ் வேற ஏதாவது பேன்ல பண்ணோம்னா அதுல நிச்சயமா ஒட்டிக்கும், அங்கங்க கறி பிடிக்கும். ஆனா இதுல அந்த பிரச்சனையே இல்ல, நம்ம ஈஸியா கிளீன் பண்ணலாம். என்ன மாதிரி வாழ்க்கையில முக்கால்வாசி நாள கிச்சன்லயே கழிக்கிறவங்களுக்கு இது நிச்சயமா ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான். எதுக்குமே வேலைக்காகாத சாதாரண நான்ஸ்டிக் பேனை பத்தியும் பார்த்தோம், பல பயனுள்ள இந்த செராமிக் கோருடைய சிறப்பம்சங்களையும் பார்த்தோம். இப்ப இன்னொரு அட்டகாசமான விஷயத்தை இப்ப பண்ணி காட்ட போறேன். அதுக்கு ஏதாவது நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? எஸ், உங்க முன்னாடி இருக்கிற பிளாஸ்டிக் கப்பை எடுத்து என்கிட்ட கொடுங்க பார்க்கலாம். கொடுங்க. இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இருங்க, அவசரப்படாம பாருங்க. இப்போ இந்த பேன்ல நான் இந்த ரெட் கப்பை வைக்க போறேன், அது ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்ப பாருங்க. மார்க், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பேன்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரெட் கப்பை வச்சீங்கன்னா அந்த பேனும் நாஸ்தி ஆயிடும், கப்பும் நாஸ்தி ஆயிடும்ல. சில விஷயங்களை நிரூபிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிதானே ஆகணும். இந்த செராமிக் கோர் பேன் தாமரை இலையில தண்ணி ஒட்டாதுங்கிற ஃபார்முலாவை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் ஜூஸ், ஆயில், பட்டர், இந்த மாதிரி எந்த ஐட்டமும் இந்த பேன்ல ஒட்டாது. நீங்க சமைச்சு முடிச்சதும் அத ஒரு வெள்ளை துணியால தொடச்சா போதும். அந்த ரெட் கப் என்னாச்சுன்னு பாத்தீங்களா? அது இருந்த இடமே தெரியல. இந்த செராமிக் பேன் அதோட ரெட் கலர் ஃபுல்லாத்தையும் இழுத்துக்குச்சு. இப்போ அந்த பேன்லயே அதை ஒட்டிக்கிட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்க போது பாருங்களேன். அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுப்பேன்னு சொன்னீங்க, இப்ப பாருங்க. ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க அதை ஈஸியா எடுத்துட்டீங்க, ஆனா அதுல அந்த கரை ஒட்டிட்டு இருக்க பாருங்க. இதே எப்படி எடுக்க போறீங்க? நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கேன்ல, இதுல எதுவுமே ஒட்டாதுன்னு. பாருங்க, இப்படி தொடச்சாலே போதும், க்ளீன் ஆயிடும். வாவ், அத பாருங்க. ஓகே, இப்போ இன்னொரு சோதனையை நான் செஞ்சு காட்டுறேன். ரெடியா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, சாதாரண பேன்லயும் மில்க ஊத்த போறேன், இந்த செராமிக் கோர் பேன்லயும் மில்க ஊத்த போறேன். இப்போ ரெண்டும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. ஓகே, இதுல ஊத்தியாச்சு. ஓகே, எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல். கை சுற்றுச்சு. என்ன இவ்வளவு சூடா இருக்கு? கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னா இல்லையா? எப்படி சமைக்கிறது? இந்த மாதிரி சாதாரண நான்ஸ்டிக் பேன்ல ஹேண்டில் ரொம்ப வீக்கா இருக்கும், சூடு சீரா பரவி உங்க கைகளை காயப்படுத்தும். ஆனா இந்த செராமிக் கோர்ல ஹேண்டில் ரொம்ப டிஃபரெண்டா செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம இது எந்தவித ஹீட்டையும் தாங்கிக்கிட்டு இதோட பேனுக்கு மட்டும் ஹீட்டை கொடுக்குது. இதனால உணவும் சீக்கிரத்துல துரிதமா வேகுது. ஓகே, நீங்க தீஞ்சு போன பால் இதுல இருந்து எடுங்க பார்க்கலாம். ஓகே, நானும் இந்த வெள்ளை துணியை வச்சு இதை கிளீன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒட்டிக்கிட்டு வருவனாங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நீங்க பேனை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 மாசத்துல இந்த பேன் போயிடும். நீங்க மறுபடியும் புதுசா ஒரு பேன் வாங்க வேண்டியிருக்கும். அப்ப நீங்க டபுள் மடங்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதுக்காக தான் சொல்றேன், இந்த செராமிக் கோர் பேனை வாங்குங்க. இதுல கண்டிப்பா அடி பிடிக்காது, எதுவுமே ஒட்டாது. நீங்க நிமிஷத்துல இதை சுத்தம் பண்ணலாம். வாஷிங்க்கு பவுடரும் இதுக்கு தேவைப்படாது. மார்க், இந்த மாதிரி கரை படிஞ்ச அம்மா மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற வேலைக்காரங்க கூட ஒழுங்கா சுத்தம் பண்ண மாட்டாங்க. நீங்களே பாக்குறீங்கல்ல, நான் எவ்வளவு நேரமா இதை கிளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த செராமிக் கோர்ல தீஞ்ச பாலை நான் எடுத்து காட்டட்டுமா? சான்ஸே இல்ல. அப்படி மட்டும் நினைக்காதீங்க. பாருங்க, இந்த தீஞ்சு போன பாலை நான் ஒண்ணுமே பண்ணல. இங்க இருந்து அந்த பக்கத்துக்கு இப்படி எடுத்துக்கிட்டே வந்தா போதும், கிளீனா வந்துரும். அதே நேரத்துல எந்தவித ஸ்கிராச்சஸும் உங்க பேன்ல விழாது. அசட எடுத்து வெளியில போட்டாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன? எஸ், அதேதான். இத வெள்ளை துணியால போட்டு தொடச்சா போதும், புதுசா மாறிடும். நீங்களே இத பாருங்களேன். செராமிக் கோர் தனித்துவம் வாய்ந்த பேன். கரெக்ட்டா சொன்னீங்க. இப்போ அடுத்ததா இந்த நான்ஸ்டிக் பேனுடைய வலிமையை பார்க்கலாமா? நான் 2 கையால இத போட்டு நொறுக்குனாலே இது மடங்கிடுது. இந்த மாதிரி வீக்கா இருக்கிற இந்த சீப்பஸ்ட் நான்ஸ்டிக் பேன் என்ன பண்ணுனா, நீங்க சமைக்கும் போது இதுல உருவாகிற அசடானது அந்த உணவோட சேர்ந்து உங்க வயித்துக்குள்ள போய் உங்க ஆரோக்கியத்தையும் கெடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இதோ இந்த செராமிக் கோருடைய வலிமையை இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த சுத்திலால நீங்க எப்படி வேணாலும் போட்டு அடிங்களா. பாருங்களே, ஒண்ணுமே ஆகல. இந்த செராமிக் கோர் பேன் உங்க வீட்ல இருந்தா ஸ்கிராச்சஸ் ஏற்படாது. சமைக்கிற உணவு இந்த பேன்ல ஒட்டாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செராமிக் சாலிட் சர்ஃபேஸ் உங்க உணவை ரொம்ப சீரா வேக வைக்கும், சீக்கிரத்துல சமைச்சு கொடுக்கும். ரெகுலர் நான்ஸ்டிக் பேன் ஆனது உங்களுக்கு பெயின் தான் கொடுக்கும். உங்க பேன் ஸ்கிராச் ஆகிறது உண்டு. அதே நேரத்துல ஒரு பக்கம் சரியா வேகும், இன்னொரு பக்கம் சரியா வேகாது. இதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இன்னொரு பக்கம் நீங்க ஸ்கிராச் பண்ணி அதோட அசடுகள்லாம் உங்க உணவோட சேர்ந்து கலந்துரும். நீங்க சாதாரணமா நான்ஸ்டிக் பேன்ல ஆயில் நிறைய பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதனால உங்க உடலுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்காது. ஆனா இந்த செராமிக் கோர்ல இது எதுவுமே கிடையாது. இது உங்க உணவுக்கு ரொம்ப சுத்தத்தை கொடுக்கும். அதே நேரத்துல உங்க உடல் ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்கும். இது இருந்தா நீங்க எந்த விதமான உணவையும் நொடி பொழுதுல தயாரிக்கலாம். இது சமையலறையில ஒரு
புரட்சியை ஏற்படுத்த வந்திருக்கு. தாமரை இலையில தண்ணி ஓட்டாதுங்கிற ஃபார்முலாவை கொண்டு இதை தயாரிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வேணாலும் ஹீட்டை தாங்கக்கூடியது, அதே நேரத்துல உங்க கைகளையும் காயப்படுத்தாது. எதுவா இருந்தாலும் இதுல ஒட்டாது, அப்படியே வழுக்கிக்கிட்டு ஓடி வந்துடும். சீஸா இருந்தாலும் சரி, எக்ஸா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, மட்டனா இருந்தாலும் சரி, சிக்கனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த பேன்ல அது ஒட்டாது. இதை வைப் பண்ணீங்கன்னா போதும் கிளீன் ஆயிடும். இதோட அடிபாகத்துல இருக்கிற அலுமினியம் கோரானது ஹீட்டை உள்வாங்கி அதை சம அளவுல பேன்ல பரவ வைக்குது. இதுல இருக்கிற செராமிக் கோருடைய சர்ஃபேஸ் ரொம்ப அற்புதமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஸ்டவ்வை விட்டு நீங்க உணவை இறக்குனதுக்கு அப்புறமும் பேன்ல இருக்கிற சூடு மூலமா அந்த உணவு இன்னும் கொதிக்க வைக்கப்படுது. இந்த செராமிக் கோரானது 400 டிகிரி செல்சியஸ், அதாவது 750 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கொண்டது. அதனால இந்த செராமிக் கோரை பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு குக்கிங் டைமும் கம்மியாகுது, கேஸோட செலவும் மிச்சமாகுது. இதை நீங்க கேஸ், இண்டக்ஷன், எலக்ட்ரிக் ஸ்டவ் இந்த மாதிரி எல்லா விதமான குக்கிங் சர்ஃபேஸ்லயும் பயன்படுத்தலாம். இந்த செராமிக் கோர் பேனுக்கும் மத்த நான்ஸ்டிக் பேனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது சாதாரண பேன்ல நீங்க சமைக்கும் போது ஆயில் ஊத்துனீங்கன்னா அசடுகள் அந்த பேன்ல இருந்து வெளியே வந்து அது உங்க உணவோட வயிற்றுக்குள்ள போய் உங்க ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஆனா இந்த செராமிக் கோர்ல அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதுல அசடுகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லேசா தொடச்சா போதும் கிளீன் ஆயிடும். இந்த செராமிக் கோருடைய ஹேண்டில் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எந்த விதமான ஹீட்டையும் தாங்கக்கூடியது, அழகா உங்க பேனுக்கு மட்டுமே ஹீட்டை கொடுக்கக்கூடிய ஒண்ணு. இதனால உங்க கைகள் காயப்படாது. இந்த செராமிக் கோர் வலிமையானது. சாதாரண நான்ஸ்டிக் பேனா இருந்தா சின்னதா 2 தட்டு தட்டினாலே உடைஞ்சிரும். நீங்க இந்த செராமிக் கோர் பேன்ல எல்லா விதமான உணவு வகைகளையும் பண்ணலாம். ஸ்கிராச்சஸ் ஆகாது. இதை துடைக்கிறது ரொம்ப ஈஸி. வாஷிங் செலவும் உங்களுக்கு மிச்சமாகும். கிச்சன்ல ரொம்ப நேரம் சமைக்கிறத விட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல செய்யக்கூடிய உணவை துரிதமா செஞ்சு இந்த செராமிக் கோர் மூலமா பயனடைங்க. விலை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சாதாரண நான்ஸ்டிக் பேனை வாங்கி அது 2 மாசத்துக்கு ஒரு தடவை உடைஞ்சு ரிப்பேர் ஆகி அதுக்கு செலவு பண்றதை விட இந்த செராமிக் கோர் பேனை வாங்கி நீங்க வருஷம் பூரா சந்தோஷமா இருங்க, உங்க கிச்சனையும் அழகுபடுத்துங்க. இந்த நான்ஸ்டிக் பேனோட ஸ்டீம் வெளியே போறதுக்கு வழி வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் லெட் உங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க 28 சென்டிமீட்டர் கொண்ட லெட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் கொண்ட பேன் முற்றிலும் இலவசமா கிடைக்கும். எங்க மேல நம்பிக்கை வச்சு நாங்க உங்களுக்கு உத்தரவாதம் தரோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு போன் பண்ணுங்க. ஓகே லாரா, இப்ப அடுத்த கட்ட பரிசோதனை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உங்ககிட்ட ஒரு டார்ச் இருக்கு, என்கிட்ட ஒரு டார்ச் இருக்கு. ஆனா 2 பேரோட வேலையும் வேற. நீங்க இந்த டார்ச்சை வச்சு உங்க பேனை ஃபயர் பண்ணுங்க. நான் என் பேனை ஃபயர் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிரேவியை கொஞ்சம் இந்த பேன்ல தடவிக்கிறேன். இதோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தடவனா போதும். ஓகே, நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க. பேனோட நடுவுல டார்ச் சூடு பண்ணுங்க. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சு நல்லா சூடு பண்ணுங்க. ஓகே, கையை ஷேக் பண்ணாதீங்க, தொடர்ந்து சூடு காட்டிக்கிட்டே இருங்க. அப்படிதான் நினைக்கிறேன். இங்க நான் என் பேன்ல என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் கிரேவியை போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க என்னைக்காவது பேன்லயோ இல்ல ஸ்டவ்லயோ கிரேவியை போட்டு சூடு பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்க மாட்டீங்க, ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்க எங்க வேலை பாக்குறாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த கிரேவியை நான் 1300 டிகிரி செல்சியஸ்ல சூடு பண்றேன். ஆனா நீங்க உங்க பேனை சாதாரணமா சூடு பண்றீங்க. இதெல்லாம் எதுக்குன்னா செராமிக் கோருடைய டியூரபிலிட்டியை நாம செக் பண்றோம். இதே வேற ஏதாவது ஒரு சாதாரண நான்ஸ்டிக் பேனா இருந்தா இந்த ஹீட்டை தாங்க முடியாம உருகி இருக்கும். இதோட கலர் கூட மாத்தல பாருங்களேன். எக்ஸாக்ட்லி. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க எல்லாரும்? இதுக்கு மேல இருக்கிற செராமிக் கோர் தான், இல்லையா? செராமிக் கரெக்ட். அதுதான் எப்பேற்பட்ட ஹீட்டையும் தனக்குள்ள வாங்கி உணவையும் கெட்டு போகாம நல்ல விதத்துல சமைச்சு கொடுக்குது. இதுல இருக்கிற செராமிக் சர்ஃபேஸ்னால தான் இந்த 2 பேனுமே எதுவும் ஆகல. இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சரியா சொன்னீங்க. இப்போ இந்த கிரேவியை நான் எந்த அளவுக்கு ஹீட்ல சூடு பண்ண நீங்களே பாத்தீங்க. இத நான் எவ்வளவு ஈஸியா தொடச்சு எடுக்கறேங்கறதையும் இப்ப பாருங்க. 1300 டிகிரில சூடு பண்ணியும் இந்த கிரேவி பேன்ல கொஞ்சம் கூட ஒட்டாம என்ன அழகா வெளியில வந்துச்சு பாத்தீங்களா? இந்த செராமிக் சர்ஃபேஸ்ல எந்த உணவுமே ஒட்டாது. அதுதான் இதோட சிறப்பம்சம். இந்த செராமிக் கோர் பேனுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லுவேன். இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதம் தான் சொல்லணும். லாரா, உங்க பேனோட மைய பகுதியில நீங்க டார்ச்சை வச்சு ரொம்ப நேரம் ஃபயர் பண்ணீங்க, ஆனா ஒண்ணுமே ஆகல. இப்ப அடுத்ததா நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பனானா டிஷ் பண்ண போறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். நீங்க ஏதாவது பண்ணி அதை கெடுத்துறாதீங்க, எனக்கு கோபம் வரும். இந்த செராமிக் கோர் பேனை பயன்படுத்தி அதை ரொம்ப சுலபமா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா பட்டரை இதுல போட போறேன். இந்த டிஷ்ஷை நாம ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். அது எப்படி நீங்களே இப்ப பாருங்க. அதுக்கப்புறம் இதுல சுவையை கூட்டுறதுக்காக நாம என்ன பண்றோம்னா பிரவுன் சுகரை இதுல போடுறோம். இந்த ஐட்டத்துக்கு இதுதான் பேசின் கூட சொல்லலாம். இப்போ இந்த பிரவுன் சுகரையும் பட்டரையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கலக்கணும். மிக்ஸ் ஆகிறதுல கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இது செராமிக் சர்ஃபேஸ் ஆச்சே. இதுல சூடு சமமா பரவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இதுல பனானாவை போடணும், இல்லையா? ஆமா, அதை எடுத்து போடுங்க. ஓகே, இப்போ இந்த பனானாவை இதுல போட்டுட்டு இத ரொம்பவும் போட்டு மிக்ஸ் பண்ண கூடாது. சாலிடா அப்படி மேலோட்டமா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. ஓகே, கொஞ்சம் சுவையை சேர்க்கிறதுக்கு நம்ம இதையும் ஆட் பண்ணுவோம். ஃபயர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. மறுபடியும் சொல்றேன், செராமிக் கோர் எந்த விதமான ஹீட்டையும் தாங்கக்கூடிய சக்தி கொண்டது. ஆனா சாதாரண நான்ஸ்டிக் பேன் இந்த ஹீட் எல்லாம் தாங்கவே தாங்காது, உருகிடும். இந்த செராமிக் கோருடைய சாலிட் சர்ஃபேஸ் ஆனது உங்க உணவை சரிசமமா வேக வச்சு உங்களுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கும்.
அதுவும் எந்த ஹீட்ல தெரியுமா? 400 டிகிரி செல்சியஸ், அதாவது 750 டிகிரி ஃபாரன்ஹீட்ல. இந்த அளவுக்கு ஃபயர் இருந்தோ அதோட கலர் மாறவே இல்ல. அது இன்னும் அப்படியே ஒயிட்டா தான் இருக்கு. இதுல சாலிட் செராமிக் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால நீங்க என்னதான் போட்டு கிண்டினாலும் ஸ்கிராச்சஸ் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதோட உங்க பேனும் எந்த விதத்திலும் டேமேஜ் ஆகாது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா ஐஸ்கிரீமுக்கு இந்த சைடு டிஷ் இப்படி கோட்றோம். ஐஸ்கிரீமுக்கு பனானா டிஷ் உண்மையிலேயே ஏத்ததுதான். எனக்கு இப்பவே வாய் ஊறுது, சாப்பிடணும் போல இருக்கு. ஓ, நான் இது சாப்பிட இப்ப ரெடியா இருக்கேன். ஓகே, அப்படிதான். வெறும் வாழைப்பழத்தை மட்டும் தான் எடுக்கிறேன். ஐஸ்கிரீம் எடுக்கவே இல்ல. ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணுங்க. வாவ். சாப்பிடுறது எவ்வளவு ஈஸியோ அதே அளவுக்கு இந்த பேன்ல சமைக்கிறதும் ஈஸி, அதை சுத்தம் பண்றதும் ஈஸி. இன்னும் எதுக்காக யோசிக்கிறீங்க? உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு போன் பண்ணி இந்த செராமிக் கோர் பேனை ஆர்டர் பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட வீட்லயும் இது கண்டிப்பா இருக்கணும். ரெகுலர் நான்ஸ்டிக் பேன் ஆனது உங்களுக்கு பெயின் தான் கொடுக்கும். உங்க பேன் ஸ்கிராச் ஆகிறது உண்டு. அதே நேரத்துல ஒரு பக்கம் சரியா வேகும், இன்னொரு பக்கம் சரியா வேகாது. இதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இன்னொரு பக்கம் நீங்க ஸ்கிராச் பண்ணி அதோட அசடுகள்லாம் உங்க உணவோட சேர்ந்து கலந்துரும். நீங்க சாதாரணமா நான்ஸ்டிக் பேன்ல ஆயில் நிறைய பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதனால உங்க உடலுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்காது. ஆனா இந்த செராமிக் கோர்ல இது எதுவுமே கிடையாது. இது உங்க உணவுக்கு ரொம்ப சுத்தத்தை கொடுக்கும். அதே நேரத்துல உங்க உடல் ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்கும். இது இருந்தா நீங்க எந்த விதமான உணவையும் நொடி பொழுதுல தயாரிக்கலாம். இது சமையல் அறையில ஒரு புரட்சி ஏற்படுத்த வந்திருக்கு. தாமரை இலையில தண்ணி ஓட்டாதுங்கிற ஃபார்முலாவை கொண்டு இதை தயாரிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வேணாலும் ஹீட்டை தாங்கக்கூடியது. அதே நேரத்துல உங்க கைகளையும் காயப்படுத்தாது. எதுவா இருந்தாலும் இதுல ஒட்டாது, அப்படியே வழுக்கிக்கிட்டு ஓடி வந்துடும். சீஸா இருந்தாலும் சரி, எக்ஸா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, மட்டனா இருந்தாலும் சரி, சிக்கனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த பேன்ல அது ஒட்டாது. இதை வைப் பண்ணீங்கன்னா போதும் கிளீன் ஆயிடும். இதோட அடிபாகத்துல இருக்கிற அலுமினியம் கோர் ஆனது ஹீட்டை உள் வாங்கி அதை சம அளவுல பேன்ல பரவ வைக்குது. இதுல இருக்கிற செராமிக் கோருடைய சர்ஃபேஸ் ரொம்ப அற்புதமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஸ்டவ்வை விட்டு நீங்க உணவை இறக்குனதுக்கு அப்புறமும் பேன்ல இருக்கிற சூடு மூலமா அந்த உணவு இன்னும் கொதிக்க வைக்கப்படுது. இந்த செராமிக் கோர் ஆனது 400 டிகிரி செல்சியஸ், அதாவது 750 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கொண்டது. அதனால இந்த செராமிக் கோரை பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு குக்கிங் டைமும் கம்மியாகுது, கேஸோட செலவும் மிச்சமாகுது. இதை நீங்க கேஸ், இண்டக்ஷன், எலக்ட்ரிக் ஸ்டவ் இந்த மாதிரி எல்லா விதமான குக்கிங் சர்ஃபேஸ்லயும் பயன்படுத்தலாம். இந்த செராமிக் கோர் பேனுக்கும் மத்த நான்ஸ்டிக் பேனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது சாதாரண பேன்ல நீங்க சமைக்கும் போது ஆயில் ஊத்துனீங்கன்னா அசடுகள் அந்த பேன்ல இருந்து வெளியே வந்து அது உங்க உணவோட வயிற்றுக்குள்ள போய் உங்க ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஆனா இந்த செராமிக் கோர்ல அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதுல அசடுகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லேசா தொடச்சா போதும் கிளீன் ஆயிடும். இந்த செராமிக் கோருடைய ஹேண்டில் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எந்த விதமான ஹீட்டையும் தாங்கக்கூடியது. அழகா உங்க பேனுக்கு மட்டுமே ஹீட்டை கொடுக்கக்கூடிய ஒண்ணு. இதனால உங்க கைகள் காயப்படாது. இந்த செராமிக் கோர் வலிமையானது. சாதாரண நான்ஸ்டிக் பேனா இருந்தா சின்னதா 2 தட்டு தட்டினாலே உடைஞ்சிரும். நீங்க இந்த செராமிக் கோர் பேன்ல எல்லா விதமான உணவு வகைகளையும் பண்ணலாம். ஸ்கிராச்சஸ் ஆகாது. இதை துடைக்கிறது ரொம்ப ஈஸி. வாஷிங் செலவும் உங்களுக்கு மிச்சமாகும். கிச்சன்ல ரொம்ப நேரம் சமைக்கிறத விட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல செய்யக்கூடிய உணவை துரிதமா செஞ்சு இந்த செராமிக் கோர் மூலமா பயனடைங்க. விலை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சாதாரண நான்ஸ்டிக் பேனை வாங்கி அது 2 மாசத்துக்கு ஒரு தடவை உடைஞ்சு ரிப்பேர் ஆகி அதுக்கு செலவு பண்றதை விட இந்த செராமிக் கோர் பேனை வாங்கி நீங்க வருஷம் பூரா சந்தோஷமா இருங்க. உங்க கிச்சனையும் அழகுபடுத்துங்க. இந்த நான்ஸ்டிக் பேனோட ஸ்டீம் வெளியே போறதுக்கு வழி வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் லெட் உங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க 28 சென்டிமீட்டர் கொண்ட லெட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் கொண்ட பேன் முற்றிலும் இலவசமா கிடைக்கும். எங்க மேல நம்பிக்கை வச்சு நாங்க உங்களுக்கு உத்தரவாதம் தரோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு போன் பண்ணுங்க.